ரெண்டாம் வருடம் மாசி 2ஆம் தேதி என்றால் இதில் பெரும் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு திருநாள் கொண்டாட்டம் நடக்கிறது. நிச்சயமாக அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும். மக்களுடைய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட்டு மக்கள் இயல்பான வாழ்க்கையை திரும்புவதற்கு நிச்சயமாக ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் நாங்களும் ஒத்துழைப்போம். இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு உள் நாங்கள் அனுமதி பெற்று வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தார்கள். அப்பொழுது இந்த ஆலயம் இருந்தது. ජාපනයේ දිස්ත්‍රික් මේජර්ලාටයි කැප්ටන්ලාටයි මේකට වේස මහන්සි වුණු අනිත් සියලු දෙනාටම අපි ස්තුතියි කියනවා. 14ஆம் ஆண்டு வரை கோயிலை காடு. எங்களுடைய கடும் முயற்சியின் பலனாக இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காணிக்கை மாதா ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் செய்வதற்கு அந்த இடத்திலே எங்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறார்கள். பல்லாளி சந்தியில் ஏறி சோசியார் கோயில் அடியால வந்து இந்த மாதா கோயிலுக்கு 1850ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 2 மணிக்கூடு கோபுரத்தோடு கட்டப்பட்ட ஒரு பழம்பெருமையானது. தாயே உம்மை புகழ்ந்து பாடி அவனியில் நான் துதிப்பே. தாயே உம்மை புகழ்ந்து பாடி அவனியில் நான் துதிப்பேன். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் மயிலட்டி ரோமன் கத்தோலிக்க அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கற்றேன். எமது பாடசாலையின் முன்னால் வானுயர்ந்த 2 கோபுரங்களுடன் காணிக்கை மாதா அன்னையின் ஆலயம் அழகுடன் மிடுக்குடன் நிமிர்ந்து நின்ற அந்த வண்ணக் காட்சிகள் இன்று நினைவுக்கு வருகையில் வேதனை தருகின்றது. அப்போது பாடசாலையில் ஆசிரியர் பணியில் சேவையாற்றி கொண்டிருந்த அருட் சகோதரி பெசில் அவர்கள் தனது பாடங்களை அன்னையின் ஆலய முன்றலில் அல்லது ஆலய போட்டிக்கோவில் நடாத்தி எம்மை வழிப்படுத்திய காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். உயர் பாதுகாப்பு வலயத்தினில் இருந்த காணிக்கை மாதா ஆலயத்தில் வழிபாடு நடத்தவென கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் காலத்தில் அனுமதிக்கப்பட்டது. அப்போது இந்த ஆலயம் இடிக்கப்படவில்லை. இந்த வழிபாட்டில் நானும் பங்கு பெற்றேன். பிற்காலத்தில் அன்னையின் ஆலயம் உட்பட பலாலி புனித செபஸ்டியார் ஆலயமும் தரைமட்டமாக்கப்பட்டதை காலப்போக்கில் அறிந்து கொண்டோம். இன்று அன்னையின் வளாகத்தில் அவருடைய பெருவிழா நாளிலே தற்காலிக கொட்டகை அமைத்து இன்று விழா எடுக்கப்பட்டமை ஒரு புறம் கவலையும் மறுபுறம் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. வெகு விரைவில் அன்னையின் ஆலய வளாகம் முழுமையாக விடுவிக்கப்படவும் புதிய ஆலயம் அமைக்கவும் அன்னையிடம் மன்றாடுவோம். இன்றைய இந்த நிகழ்வை 2ஆக பிரித்துள்ளேன். ஒன்று, திருப்பலி தவிர்ந்த ஏனைய விடயங்களை ஒன்றாகவும், மற்றையது திருப்பலியினை இன்னொரு பதிவாகவும் தரவுள்ளேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிறில் ஜிஎஸ் ரட்னம். நான் 1976ஆம் ஆண்டு பிறந்த நான். கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டு மட்டும் இந்த மண்ணிலே இருந்த நான். அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 1990ஆம் ஆண்டு 14 வயசுலேயே நாங்கள் இடம்பெயர்ந்து போனாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 49 வயசாகிறது. கிட்டத்தட்ட 35 வருடங்களின் பின்னர் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்பொழுது எங்களோட ஆலயத்துக்கு நிர்வாக சபை இருந்து அதன் ஊடாகத்தான் இந்த ஆலயத்தின் பணிகளை நாங்கள் செய்கின்றோம். எங்களுடைய ஆலயம் மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயம். இது கிட்டத்தட்ட 1850ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயம். 1990ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயத்தில் நாங்கள் வழிபாடு செய்து வந்தாங்க. இன்று மீண்டும் அதே இடத்துல வெறும் நிலத்தில் எங்களுடைய ஆலயத்தின் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற ஒரு ஊற்றாக அமைந்திருக்கிற இன்றைக்கு அந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுடைய இந்த 150ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மாதாவத்து கூட கூடு. இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு வழிபாடு செய்யறதுக்காக நாங்கள் இந்த சுருவத்தை கூட இன்றைக்கு கடையெல்லாம் வண்டி கொண்டு வச்சு வழிபாடு நடத்துகின்றோம். 1850ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 2 மணிக்கூடு கோபுரத்தோடு கட்டப்பட்ட ஒரு பழம்பெருமையான ஒரு ஆலயம். இன்று கூட இப்படியான ஆலயங்களை காண்பது அரிது. அது அடையாளமே இல்லாமல் இன்றைக்கு வெறும்
வெறும் தரையாகத்தான் இந்த ஆலயத்தின் நிலம் காட்சியளிக்கப்படுகின்றது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்ப நீங்க வழிபாடு செய்கிறீங்க? இது கடைசியாக வந்து நாங்கள் 2010ஆம் ஆண்டு, அதன் பின்னர் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி தான் எங்கள் ஆலய திருவிழா. இன்றைக்கு தான் கனகாலத்துக்கு வந்த, அதாவது 1990ஆம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பின்னர் இன்றுதான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதே நாளில் கொண்டாடுவதற்கு. மற்றபடி மாசி மாதம் 2ஆம் தேதி, ஒவ்வொரு மாசி மாதம் எங்கள் 2ஆம் தேதி திருவிழா கொண்டாடினாங்க. இடப்பெயர்வுக்கு பின்னர் எங்களுக்கு அந்த அதே நாளில் கொண்டாட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்றுதான் 2025ஆம் ஆண்டு தான் அதே இடத்துல கொண்டாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கோயிலுக்கு அடையாளமே இல்லை, இதுதான் அடையாளம். இது கோயில் வளாகம். கோயில் வளாகத்தின் பின்பகுதி, அதாவது ஆரம்பத்தில் இது கோயிலின் பின்பகுதி வாலிபால் கிரவுண்ட்ஸாக பாவிக்கப்பட்ட இடம் இது. அதுதான் இந்த வேலியோட எங்களோட கோயிலின் ஆரம்பம் தொடங்கும். இது கோயிலின் பின்பகம், போட்டிக்கான டோமன் சொல்ற டோமின் பின்பகம், பின்பகுதியின் வாலிபால் கிரவுண்ட்ஸாக 90ஆம் ஆண்டுக்கு முன்னர் பாவிக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் இது 2010ஆம் ஆண்டு இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு உள் நாங்கள் அனுமதி பெற்று வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தாங்க. அப்பொழுது இந்த ஆலயம் இருந்தது. அதனால அடிப்படை இந்த அந்த ஆலய தோற்றத்தின் அமைப்பு அப்படியே இருந்தது. ஆனால் இன்றைக்கு வெறும் அந்த இடத்தின் ஒரு அடையாளமே இல்லாமல் வெறும் கட்டாந்தரையாகத்தான் காணப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் ஒரு மனவருத்தமான ஒரு விடயம். ஆலய பகுதியை ஆலய வளாகத்தை முழுமையா அப்படி விட்டு புதுசாக அதுக்கு தாராளமாக உடனடியாக நாங்கள் கட்டுவோம். குறிப்பிட்ட ஒரு கால பகுதியில் புலம்பெயர் உறவுகள் தாராளமாக இருந்தாலும் நிற்கிறார்கள். இப்போ இந்த இதுடைய எல்லா செலவுகளையும் புலம்பெயர் உறவுகளும் அங்கே ஈடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ஒரு அரசாங்கத்தின் உதவியின்றி தானாக கட்டக்கூடிய சக்தி எமது புலம்பெயர் உறவுகளுக்கு இருக்கு. மாதாவும் வழிவிடுவா கட்டாயம் நிச்சயமாக எங்களை காணிக்கான இன்றைக்கு ஒரு வழிவிட்டது போல தை பிறந்த வழிபிறக்கும்ன்ற மாதிரி மாசி மாதம் தைதான். ஆகவே இந்த இது ஒரு ஆரம்ப நிகழ்வாக இருக்கும். இதன் ஆரம்பம் தொடர்ந்து கட்டாயம் நாங்கள் இந்த ஆலயத்தை விடுவாங்க, மண்ணை மீட்டு ஒரு எங்களுடைய பழைய நிலையில் அதை ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று மிகவும் ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் மத்தியாஸ் மரியரட்னம். நான் 1953ஆம் ஆண்டு இங்கே மயிலட்டியிலே பிறந்து மயிலட்டியிலே வளர்ந்து இங்கே திருமணம் செய்து பிள்ளைகளும் இங்கே எங்களோட பள்ளிக்கூடத்தில் படித்து நாங்களும் இந்த ஆலயத்திலே வழிபட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற பொழுது வருடா வருடம் மாசி 2ஆம் தேதி என்றால் இதில் பெரும் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு திருநாள் கொண்டாட்டம் நடக்கிறது. நாங்கள் இந்த பிரச்சனை வந்து இடம்பெயர்ந்தபடியாக நாங்கள் அதை செய்ய முடியாமல் 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சிட்டு 2013ஆம் ஆண்டு நாங்கள் பெர்மிஷன் எடுத்து கோயில் இருந்த இருக்கையில வந்து பெருநாள் செய்து நாங்கள் 14ஆம் ஆண்டு வரை கோயிலை காடு. அப்போ 9ஆம் ஆண்டு போர் முடிஞ்சது. 2010ஆம் ஆண்டுல விட்டது. 2010 எங்க சந்திரிகாண்ட காலத்துல வழிபாடு செய்யப்பட்டது. அதான் பெர்மிஷன் எடுத்து வந்த நாங்கள் 13ஆம் ஆண்டு வரையும் வந்த நாங்கள் கோயில் இருந்தது. 14ஆம் ஆண்டு வரைக்குள்ள கோயிலை காண இல்லை. அதுக்கு பிறகு டேக்கிட்ட பெர்மிஷன் எடுத்து வந்தோம். இப்போ சூப்பர்வாய்க்குள்ள விட இல்லை. அவையால் எவ்வளவோ கஷ்டத்தின் முயற்சியின் மத்தியில் இவ்வளவு சொல்ல முடியாத முயற்சியின் மத்தியில் இன்றைக்கு இந்த இடத்தை எங்களுக்கு விட்டு தந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பூசியை மட்டும் செய்கிறதுக்கு எங்களுக்கு எங்கட காலத்தில் இந்த இடத்தை விட்டு நாங்கள் இந்த கோயிலை மீளவும் கட்டி முடிக்காவிட்டால் இது அது இல்லாத சந்ததியாக போடும். நாங்கள் இருக்கிற போது இந்த இடம் விடுவாட்டு கோயில் கட்டாமல் விட்டால் அது இல்லாததா போடும். பெற்று நெருக்கடி அந்த காலத்துக்கு கூடாது, இந்த காலத்துக்கு கூடாது. கவலையா இருக்கு. வெறும் 10 கிடக்கு, வெறும் 10 கிடக்கு. தோட்டம் செய்தாலும் பரவாயில்ல, கேம்ப் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லையே. ஆனால் எப்ப விடுவாடுமோ நாங்கள் இருக்கும் வரையும் எங்களோட முயற்சி தொடரும். நாங்கள் இப்ப இருக்கிற இடம் காணிக்கமாத கோயிலுக்கு பின்பக்கம். காணிக்கமாதா கோயிலுக்கு பின்னுக்கு காணிக்கமாதா கோயில் வளவுதான் கோயிலுக்கு பின்னுக்கு வீதி. கோயில் அங்க கோயில் அந்த மரத்துக்கு அந்த இருக்காது.
1990ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பெரிய மாபெரும் பெரிய விழாவை அதிகால வாகனம் போயிடலாம் போயில மற்றது இந்த சுற்றுப்பிரகாரம் மாதா சுற்றி கொண்டு வந்து இதால வந்து புற கடற்கரையால போய் பலாலியில் ஏறி ரோட்டால வரைக்கும் இவ்வளவு இந்த கிறிஸ்தவ மக்களை விட இந்து சமய மக்கள்லாம் கூடுதலான ஆதரவும் அருள் பெறுவதும் அது இருந்தாங்க. மாதாவை கூட எப்படி சுத்தி கொண்டு வர்றீங்க? 1990ஆம் ஆண்டு மாதாவை எந்த பக்கத்தால சுத்திக்கிட்டு வர்றீங்க? வெளிக்கிட்டு இதால வந்து ராபர் கடற்கரையால போய் பல்லாளி சந்தியில் ஏறி சோசியார் கோயில் அடியால வந்துதான் இந்த மாதா கோயிலுக்கு வாங்க. அப்படி ஒரு வரலாற்று மிக்க கோயில் என்ன மாதா பழைய கோயில இல்லாம செய்து விட்டாங்க. என்னவோ மாதாவிட்ட புதுமை இன்றைக்கு எங்களுக்கு இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மாதாக்கு நன்றி சொல்றீங்க. அவ புதிய கோயில் மாதா இந்த இதால அருளால புதிய கோயில் கட்டுப்படும். ஓமா நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு கோயில் கட்டுறது பெரிய ஒட்டு வருஷத்துல கட்டி முடிப்போம். அப்படி எங்களோட உறவினர் வெளிநாட்டுகள்ல இருந்து எங்களுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா உடம்புட இடம் ஆலய வளாகம் விரைவில் விடுதலை பெறும் என்ற மாதாவின் வழிபடுவா என்ற நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி. நான் வைரமுத்து மகேந்திரன். நான் இந்த வயலட்டி கிராமத்தினுடைய முகல்குடியேறு சங்கத்தினுடைய செயலாளர். எமது சங்கமானது 2000ஆம் ஆண்டு இறுதிப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் முகல்குடியேறு அவர்கள் பற்றிய செயற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடு கோத்தபாய அரசாங்கத்தின் தொடக்கம் ரணில் அரசாங்கத்திலே இருந்து இப்பொழுது மென்மதங்கி ஜனாதிபதி குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தை தொடர்ந்து எங்களுடைய கடும் முயற்சியின் பலனாக இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காணிக்கை மாதா ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் செய்வதற்கு அந்த இடத்திலே எங்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட கட்டளை தளபதி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் வெளியாமம் வடக்கிலே உள்ள தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிலே மயிலட்டி கிராம உத்தியோக பிரிவை 3 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கிய ஒரு முகல்குடியேறு சங்கத்தினுடைய செயலாளர் நான். அந்த வகையிலே நாங்கள் 2020ஆம் ஆண்டு கோத்தபாய அரசாங்கத்தில் செயற்பட தொடங்கி இன்று வரை நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல கடிதங்களை அனுப்பியும் அதற்கு மேலதிக நடவடிக்கைக்காக நில விடுவிப்பு சம்பந்தமாக நாங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்புவதாக எங்களுக்கு கோத்தபாய அரசாங்கத்திலும் ரணில் அரசாங்கத்திலும் பதில் அனுப்பப்பட்டது. தற்பொழுது நாங்கள் மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். அவரும் பல நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுக்கு இந்த நில விடுவிப்பு சம்பந்தமாக தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாட்டின்படி நாங்கள் இராணுவ வாங்கலை அகற்றி சொல்லி இப்பொழுது நாங்கள் உடனடியாக கேட்கவில்லை. முதலிலே எங்களுக்கு மக்கள் குடியிருப்புகள் மற்றது பத்தியாக கிடக்கிற காணிகள், விவசாயம் செய்கிற நிலங்கள், இராணுவம் விவசாயம் செய்கிற நிலங்களை மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. முதலே அதை செய்து நல்லெண்ண வழிபாட்டை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதைவிட எங்களுடைய கலைமகள் மகா வித்தியாலயம் என்கின்ற ஒரு பாடசாலை, எங்களுடைய மயிலட்டி கலைமகள் மகா வித்தியாலயம் மிகப்பெரிய ஒரு பாடசாலை. 90ஆம் ஆண்டுக்கு முன்பு 1000 பிள்ளைகளுக்கு மேலே கல்வி கற்று வந்த பாடசாலை இன்றைக்கு இராணுவ சூழலில் அகப்பட்டு அந்த இராணுவ முகாமுக்குள்ளே அடைக்கப்பட்ட மாதிரி அதனுடைய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது 150 பிள்ளைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டு அதனுடைய கல்வி செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய இடங்கள் இன்னும் முடிவிக்கப்படவில்லை இந்த பாடசாலைக்கு. அதனாலே வெளியிலே உள்ள பிள்ளைகளை பெற்றோர்கள் பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அச்சப்படுகிறார்கள் இராணுவ சூழ்நிலை காரணமாக. இதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் கடிதம் எழுதியிருக்கின்றோம். அவர்களும் இதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார்கள்.
இன்றைய தினம் மயிலிட்டி அமைந்துள்ள காணிக்கை மாத ஆலயத்திலே 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலின் மூன்றடியிலே மக்கள் ஒன்று கூடி பொங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆலய வழிபாட்டிலும் முழுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையானது தாங்கள் வாழ்ந்த இடங்களை விடுவிக்க கோரி அது தொடர்பாக யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதியும் மக்களுடைய காணிகள் விடுதலை செய்வது சம்பந்தமாக கலைத்திருந்தார். விரைவிலே நிச்சயமாக அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும். மக்களுடைய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட்டு மக்கள் இயல்பான வாழ்க்கையை திரும்புவதற்கு நிச்சயமாக ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் நாங்களும் ஒத்துழைப்போம். அதே போன்று கோயிலுடைய பங்கு தந்தை ஆலயம் முன்பு காணப்பட்ட இடத்திலே ஒரு சுருவம் ஒன்று அமைத்து அதிலே வழிபடுவதற்கு அனுமதியை கேட்டிருந்தார். அது தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். நன்றி. ஆலய வளாகம் முழுமையாக இன்றைய தினம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திலே மக்கள் ஒன்று கூடி பொங்கி வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதலிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மக்களுடைய இது ஒரு நல்ல சமிக்கையாக காணப்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் விரைவிலே ஜனாதிபதி புரியதற்கு அமைக மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும். அந்த தற்காலிகமா பெருநாள் அப்ப இந்த ஆலயத்தை வளாகத்தை முழுமையாக விடுதலை செய்யணும். அந்த ஆலயத்தை வளாகத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த காணிக்கை மாத ஆலயத்திலே நாங்கள் பூஜைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இது நான் செயலாளர் என்ற முறையிலே நேற்று எனக்கு பலாலி இராணுவ முகாமிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. எங்களுடைய இந்த காணிக்கை மாத ஆலயத்தினுடைய பூஜைகளை இன்று அதாவது 2ஆம் தேதி செய்வதற்கு தாங்கள் பூஜைகள் மட்டும் செய்வதற்கு அனுமதி தருவதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நாங்கள் தொடர்ந்து இந்த காணிக்கை மாத ஆலயத்தையும் மயிலிட்டி கொலிமியங்கலட்டி விநாயகர் ஆலயத்தையும் பூஜை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் 4 கடிதங்களை அருணா அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் இதற்கு சாதகமாக பரிசீலித்து இந்த ஆலயத்தை நாங்கள் பூஜை செய்வதற்கு முதலில் நாங்கள் அனுமதியை கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போ தற்காலிகமாக இன்றைய தினம் பூஜை செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை அதாவது இந்த ஆலயத்தை சூழ உள்ள காணியை விடுவித்து இந்த ஆலயத்துக்கு சொந்தமான காணியை விடுவித்து இந்த ஆலயத்தை இதில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எமது சங்கம் மேலும் மேற்கொள்ளும். அதே போல எங்களுடைய மயிலிட்டி கொலிமியங்கலட்டி விநாயகர் ஆலயத்துக்கு தைப்பூச திருநாள் அன்று விடுவதற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம். அதையும் பிரதேச செயலகத்தினூடாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டே பார்த்திருக்கிறார்கள். அதுக்கு சாதகமான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. கிடைக்கும் என நம்புகிறோம். நிச்சயமாக அது கிடைத்தால் நாங்கள் தைப்பூசத்துக்கு நாங்கள் சென்று வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆலயம் வழிபாடு செய்ய தற்காலிகமாக தப்பிருக்கு. அது நல்ல சமிச்சையா அது இந்த ஆலயம் எங்களுக்கு இப்போ தற்காலிகமாக வழிபாடு செய்வதற்குரிய அனுமதியை இப்போது எங்களுக்கு இராணுவ தளபதியவர்கள் தந்திருக்கிறார்கள். இது எங்களுடைய நிலங்களை மீள எங்களை மக்களுக்கு கையளிக்கக்கூடிய நல்லொரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வ விரும்புகின்றோம். என்னுடைய பெயர் சாமுவேல். நான் மயிலிட்டியை பிறப்பிடமாக கொண்டிருக்கிறேன். இன்று நாங்கள் இந்த இடத்துல கூடியிருப்பது மயிலிட்டி ஆரோக்கிய மாதா சர்ச்சின் வருடாந்த உற்சவத்துக்காக, அதாவது சர்ச்சின் பெருநாளுக்காக. அதாவது 2ஆம் மாதம் 2ஆம் தேதி இந்த மயிலிட்டி ஆரோக்கிய மாதாவின் பெருநாள், காணிக்கை மாதாவின் பெருநாள். அதை இன்றைக்கு, அதாவது பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் கொண்டாடி இருந்தோம். பிறகு யுத்தத்துக்கு பிறகு இந்த இடத்திலே எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு இந்த காணிக்கை மாதா கோயில் பெருநாளை, அதாவது இன்றைய நாளிலே செய்ய எங்களுக்கு பல போராட்டங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு அனுமதி கொடுத்த யாழ் மாவட்ட கட்டளை தளபதி அவர்களுக்கும்
மற்றும் இதற்காக பிரயாசப்பட்ட எங்களுடைய ஊர் மக்கள் அனைவருக்கும், தலைவர்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த ஆலயத்தின் பின்பக்கத்தில் எங்களுக்கு இந்த பூஜையை செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். மிக விரைவில் எங்களுடைய ஆலய வளாகத்தில் எங்களுக்கு இவர்கள் பூஜை செய்ய தருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதை எதிர்பார்த்து இன்று வந்திருக்கிற சனங்கள் இருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு வீணாகாது என்று நான் நம்புகிறேன். அதே போல மனம் எங்களுடைய இந்த காணிக்கை மாதா சர்ச்சின் வளாகத்தை நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். සිංහල මඩිය සෙල්ලම 1990 5වෙනි මාසයේ 6 වෙනිදා මෙතනින් අපි යුද්ධයෙන් පිටත් වෙලා අද වගේ දවස් ඒ කියන්නේ දෙවෙනි මාසයේ දෙවෙනිදා මේ කාණික්‍ය මාදා දේවාල ස්ථානයේ මහා මංගල්‍ය අපි පවත්වනවා. අදට අවුරුදු 35කට කලින් මේ මංගල්‍ය පැවැත්ුණා. 35කට කලින් අපි අදත් මේ මංගල්‍ය පවත්වන්න අපිට ඉඩ සලස්සලා දීලා තියෙනවා. මේ මංගල්‍ය දැනට පවත්වන්නේ පල්ලි පිටිපස්සේ ස්ථානයේ. අපි හිතනවා බොහොම ළඟදීම අපිට අපේ පල්ලියේ ඇතුළේම අපිට මේ පූජාව තියන්න අපිට සලස්සලා දෙයි කියලා. මේ විදියට මේක කරන්න අපිට උදව් කරපු ජාපනයේ දිස්ත්‍රික් මේජර්ලාටයි කැප්ටන්ලාටයි මේකට වේස මහන්සි වුණු අනිත් සියලු දෙනාටම අපි ස්තුතියි කියනවා. අද ඇවිල්ලා තියෙන සෙනග මේ කාණික්‍ය මාදා පල්ලියේ ඒගොල්ලන්ගේ ආශාවල් ඉෂ්ට වෙන්න ඕන කියලා ඒගොල්ලන් ඇවිල්ලා තියෙනවා. ඒ ආශාවල් ඉක්මනින්ම ඉෂ්ට වෙන්න ඕන කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. ඒ කියන්නේ අපේ පල්ලියේ මෙතනම ආයේ අලුතෙන් අපි ගොඩනගලා එතන අපේ පූජාවල් තියන්න ඕන කියලා අපි හිතනවා. ඒකට ඕගොල්ලන් කොහොම හරි අපේ ලෑන්ඩ් ටික අපිට දීලා අපි අර පල්ලියේ හදලා ලොකු මංගල්‍යයක් මෙතන කරන්න අපිට සලසන්න ඕන. அத்தோடு விவசாய நிலங்கள் கூடுதலாக நாங்கள் எங்களுடைய விவசாய பகுதி வெளியாம்படக்கிலே மிக ஒரு பெரிய ஒரு விவசாய பகுதி 2500 ஏக்கர் விவசாய நிலம் இன்னும் விடுவிக்கப்பட இருக்கின்றது. இந்த விவசாய பகுதியில் இருந்து கூடுதலாக நாங்கள் நாளொன்றுக்கு 50,000 கிலோ மரக்கறிகளை உற்பத்தி செய்கிறோம். மரக்கறிகளை மாத்திரமில்லை, கிழங்கு வகைகள், பழ வகைகள், முந்திரிய பழம் போன்றவற்றையெல்லாம் உற்பத்தி செய்து நாளாந்தம் நாங்கள் தென்னிலங்கை சந்தைகளுக்கும் எங்களுடைய சந்தைகளுக்கும் நாங்கள் அனுப்பி கொண்டிருந்த காலம் 90ஆம் ஆண்டுக்கு முன்பு. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அத்து போயிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே அது இராணுவ முகாம்களாகவும் இராணுவ பிடித்து வைத்திருக்கிற பத்தை காணிகளாகவும் இன்றைய காட்சிகள் அதைத்தான் நாங்கள் விடுவிக்க சொல்லி கேட்கின்றோம். இது நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கும் இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து 3 போகமும் வெங்காயம் செய்யக்கூடிய நிலமாக இந்த பிரதேசம் இருக்கின்ற காரணத்தினால் இதை உடனடியாக விடுவித்து இந்த பிரதேசத்தினுடைய விவசாய உற்பத்திகளையும் மக்கள் குடியேறி அந்த உற்பத்திகளை தொடர்ந்து செய்து இந்த நாட்டுக்கு நன்மை வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் தரைமட்டமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது. 35 வருட காலமாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் மக்கள் தங்களுடைய தெய்வங்களை வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அதனுடைய குறைநிறைகளை எல்லாம் அவர்கள் எங்களை சொல்லுவார்கள். நாங்கள் அதையும் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் முகமாக எங்களுடைய ஆலயங்களை முதலிலே எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய ஆலயங்களை வழிபாட்டுக்குரிய திறந்து விட வேண்டும். அதைத்தான் நாங்கள் முதலிலே கேட்போம். நல்லெண்ண அடிப்படையிலே அடுத்ததாக விவசாய நிலங்களை எங்களுடைய உற்பத்திக்காக விட வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய பாடசாலை சூழலை
உடனடியாக விடுவித்து அதற்குரிய கற்றல் செயல்பாடுகளுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. நன்றி.